வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, காற்று பைத்தியம் பிடித்த பாம்பு மாதிரி காட்டையே சுழற்றி எடுத்தது. பறவைகள் திசை தெரியாமல் பறந்தன. காடு நடுங்கியது. அந்த புயல் நாளுக்கு நாள் திடீரென கூர்மையாக வந்தது. ஒரு நாள் காட்டுல ரொம்ப தீவிரமான புயல். எச்சரிக்கையா மாறுச்சு அந்த ஆலமரம். தனது மிகப்பெரிய கிளைகள் மற்றும் வேர்களுடன் நிலைநாட்ட முயற்சித்தது. ஆனால் வேர்கள் பறந்திருந்ததோ தவிர ஆழமில்லை. காற்று மேலிருந்த கிளைகளை உடைச்சது. முடிவில ஒரு நிமிடத்திற்கு பிறகு பெரிய சத்தத்துடன் அது முறிந்து விழுந்தது. புயல கடந்ததுக்கு அப்புறம் காடு முழுக்க அமைதி சூழ்ந்தது. விலங்குகள் தங்கள் அடைக்கலம் இடத்தை விட்டு வெளியே வந்தது. பறவைகள் கூவல் இல்லாமல் தங்கள் கிளைகளுக்கு திரும்பின. அந்த ஆலமரம் ஒரு சமயத்தில நாட்டோட பெருமையாக இருந்த மரம் இப்போது தூளாக தரையில் கிடந்தது. அதன் கிளைகள் முறிந்து போய் வாடியிருந்தது. அதே நேரத்தில் அந்த சிறிய மூங்கில் மட்டும் அழியவே இல்லை. அது புயலுக்கு எதிராக நிமிர முயலவில்லை. மடிந்து பிழைத்து பின்னர் நிமிர்ந்தது. அது ஒரு பாடம் சொல்லியது. உலகம் அழிந்தாலும் யாராவது பிழைப்பார்கள். அவர்கள்தான் மீண்டும் புதிய உலகத்தை உருவாக்குவார்கள். அந்த நிகழ்வுக்கு பிறகு வனமெங்கும் விலங்குகள் மற்றும் பறவைகள் நிழல் தேடி அந்த மூங்கில் அருகில் வந்து சேர்ந்தன. சில நாட்களில் அந்த மூங்கில் தண்டு கிளைகள் விரிந்து பல புதிய மூங்கில் தண்டுகளை உருவாக்கியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தில் ஒரு முழு மூங்கில் காடு உருவானது. அந்த இடத்தை யாரும் ஆலமரத்தோப்பு என்று அழைக்கவில்லை. அது இனிமேல் மூங்கில் வனம் என்று அழைக்கப்பட்டது. நீதிக்கூறு மாறல். உண்மையான வலிமை என்பது உடனடி வெற்றியில் இல்லை. மௌனமான முயற்சியில், ஆழமான அடித்தளத்தில், பொறுமையிலும் உள்ளது.